ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சமையல். இன்றைக்கி கேரட் ஹல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 kg கேரட், 1/2 லிட்டர் பால், சர்க்கரை 1/4 kg, நறுக்கி வச்ச பாதாம், நறுக்கி வச்ச முந்திரி, ஸ்வீட்லெஸ் கோவா, நெய், ஃப்ளேவரிங்க்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய். இந்த மாதிரி ஃப்ளேவரிங் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டு ஃப்ளேவரிங் பண்ணிக்கலாம். வாங்க கேரட் ஹல்வா எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் பாலை ஊற்றிக்கலாம். அதில் துருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். தீ ஹையில் வச்சு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தீ மீடியமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் மீடியமான ஃப்ளேமில் இது குக் ஆகட்டும். இப்போ கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கேரட்டோட பச்சை வாசம் போய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தீ ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் அந்த ஸ்வீட்லெஸ் கோவாவை சேர்த்துக்கலாம். கரண்டியால் அந்த கோவை உடைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட் செக் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நான் 4 to 5 ஸ்பூன்ஸ் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நெய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹல்வா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய், பாதாம், முந்திரி அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் நெய் விட்டு கொஞ்சம் சூடானதும் அதில் 2 ஏலக்காய், 3 லவங்கம், 2 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். தீஞ்சு போகாமல் அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அடுத்ததாக பாதாம் சேர்த்துக்கலாம், முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்லைட் கலர் சேஞ்ச் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். தீ ஸ்லோவாக இருக்கட்டும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம அல்வாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம கேரட் ஹல்வாவும் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.